ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் மைண்ட் மேத் சேனல். நம்ம நேற்று வீடியோவில் 9th சிபிஎஸ்சி மேக்ஸில் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, ஐசோலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். அது பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிளை வச்சு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தொடர்ந்து வீடியோ பார்த்து வர்ற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னமும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நம்ம நிறையா சம்ஸ் பார்க்கலாம், சேர்ந்து படிக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோ பார்த்துருவோம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும், அதோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். 3 சைட்ஸ்னால் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும். சரி, ஓகே. நாம் ஒரு தியரம் படிச்சிருக்கோம், உங்களுக்கு உடனே கிளிக் ஆகணும். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? ஏபி ஈக்குவல்னால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள் சி ஈக்குவல். ஏசி ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் பி ஈக்குவல். அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. சரியா? ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் பிசி. பிசின்றதுல டியும் இயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க வேற பற்றி எதுவும் ஹிண்ட்டு கொடுக்கல, ஒரு பாயிண்ட் இருக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா பிஇயும் சிடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். நமக்கு தேவை என்ன பாருங்கள், ஷோ தட் ஏடி ஈக்குவல் டு ஏஇ, ஏடி ஈக்குவல் டு ஏஇ. பாருங்க, ஏடியும் ஏஇயும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதை சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ட்ரையாங்கிள் செலக்ட் பண்ணோம். இப்போ நான் என்ன ட்ரையாங்கிள் செலக்ட் பண்ண போகிறேன்? ட்ரையாங்கிள் கவனிங்க, ஏடியும் ஏஇயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஏபிடி ஏசிஇ, ஏபிடி அண்டு ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஓகேவா? ஏன் இப்படி எடுத்தேன்னா இங்கே ஷோ தட் ஏடி ஏஇ ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால ஏபிடி ஏசிஇன்னு சொல்லிடு. சரி, ஓகே. என்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஏபி ஈக்குவல் டு ஏசி. இப்போ நமக்கு தெரியும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஏபிஏசி ஈக்குவல்னா இப்போ தான் ஒரு தியரம் பார்த்தோம். சைட்ஸ் ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போது அது ஏபியோட ஆப்போசிட் ஆங்கிள் சி, ஏசியோட ஆப்போசிட் ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கணும், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். இது என்னென்னா தியரம், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். சரி, ஓகே, ஃபைன். வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு சொல்லியாச்சு. பிபி ஈக்குவல் சொல்லியாச்சு. இப்போது இந்த பிடியும் இசியும் ஈக்குவல்னு சொல்லிட்டா சைடு ஆங்கிள் சைடு படி இந்த 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்னு நம்ம சொல்லிடலாம். அதை இப்போ பிடியும் இசி ஈக்குவல் சொல்கிறதுக்கு கூட ஒரு ஹிண்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி கொண்டு வரோம்னா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஇ ஈக்குவல் டு சிடி. இதை அவங்க கொடுத்துருக்காங்க, நான் முதல்ல அதை எழுதிக்கிறேன். பி ஈக்குவல் டு சிடி வந்து கிவன், அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது நமக்கு தேவை பிடிசிஇ மட்டும்தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பிஇசிடி. தேவையில்லாமல் இந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு போர்ஷனை தூக்க பார்ப்போம். இப்போ டிஇயை சப்ட்ராக்ட் பண்ண பார்ப்போம். இப்போ பிஇ இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்துருக்காங்க, பிஇலேருந்து மைனஸ் டிஇ. இங்கேயும் பாருங்கள், சிடியிலேருந்து மைனஸ் டிஇ. எனக்கு தேவை இந்த போர்ஷன் மட்டும்தான், இது தேவையில்லை. அதனால் டிஇ இதை நான் தூக்குறேன். அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து டிஇ எடுத்துட்டேன்னா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஇலேருந்து டிஇயை தூக்கிட்டா எனக்கு கிடச்சிருக்கு பிடி. அதே மாதிரி சிடியிலேருந்து டிஇயை தூக்கிட்டேன்னா எனக்கு கிடச்சது சிஇ, அதாவது இசி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஏபிஏசி ஈக்குவல், இந்த 2 ட்ரையாங்கிளில் ஏபிஏசி ஈக்குவல் கிடச்சிருச்சு. இப்போ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஈக்குவல் கிடச்சிருச்சு. ஃபைனலாக இங்கே வந்துடுங்க, பிடிஇசி ஈக்குவல்னு கிடச்சிருச்சு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு பை எஸ்ஏஎஸ் ரூல் எழுதிடலாமா? பை எஸ்ஏஎஸ் ரூல் என்ன கிடச்சிருச்சு? இந்த 2 ட்ரையாங்கிள் ஏபிடி கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிஇ கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் ஏடி ஈக்குவல் டு ஏஇ, ஏடி ஈக்குவல் டு ஏஇ. ஆக்சுவலாக இது ஈக்குவல் ஆங்கிள் எல்லாம் சொல்லிட்டோம். அப்போ 2 ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்னு சொல்லிட்டா அதோட கரஸ்பாண்டிங் சைடு, த ரிமைனிங் சைடு மட்டும் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும்.
ஏன்னா சிபிசிடி ரூல் படி. ஸோ ஏடி ஈக்குவல் டு ஏஇ என்னது, தேர்ஃபோர் ஆமாம் நமக்கு ஏடி ஈக்குவல் டு ஏஇன்னு கிடச்சிச்சு, சிபிசிடி ரூல். எஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.